I am Dr. Manimaran, consultant neurosurgeon, பாலாஜி ஹாஸ்பிட்டல், செல்லூர், மதுரை. இந்த பதிவில் சாதாரணமாக பொதுமக்களுக்கு எழக்கூடிய தண்டுவட அறுவை சிகிச்சை சம்பந்தமான சில சந்தேகங்களுக்கு சிறிய விளக்கங்கள். முதலாவதாக, தண்டுவடத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை அவசியமா அப்படிங்கிற கேள்வி. தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை தேவை என்பது தவறான கருத்து. 80லிருந்து 90% தண்டுவட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சரி பண்ண முடியும். ஆரம்ப நிலைமையிலேயே அந்த தண்டுவட பிரச்சனையை கண்டறிந்து மருத்துவரின் ஆலோசனையின்படி அதற்கேற்ற உரிய பயிற்சிகளை மேற்கொண்டால் தண்டுவட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சரி செய்ய முடியும். இரண்டாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தண்டுவட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டாரு, அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அந்த சமயங்களில் நமக்கு ஏற்கக்கூடிய குழப்பம், அதனால் நம்ம போய் தேடுறது எங்க, ஒன்று கூகுள் பண்ணி பார்க்குறது, அல்லது இதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ் யாராவது சஃபர் ஆகிருக்காங்களா தண்டுவட பிரச்சனைலாம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டுமே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. தண்டுவட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு ஒரு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா, நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு 2வது அல்லது 3வது ஒப்பீனியன் வாங்கணும். அந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிற டாக்டர்கிட்ட வாங்கணும். தண்டுவட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆர்த்தோபெடிஷியனோ அல்லது நியூரோசர்ஜனோ மட்டும்தான் இந்த தண்டுவட பிரச்சனைக்கான விளக்கங்களை தெளிவாக உங்களுக்கு தர முடியும். ஸோ அப்போ இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை. அதை விட்டுட்டு நம்ம கூகுள் பண்ணுறதோ அல்லது இன்னொருத்தர் சஃபரான ஒருத்தர்கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதனால் டிசைட் பண்ணுறதோ ஒரு தவறான செயல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2-3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆர்த்தோபெடிஷியன்ஸ், நியூரோசர்ஜன்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணிட்டீங்க, அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவாக கேட்டு நீங்கள் அதற்கான விளக்கங்களை பெற முடியும். கண்டிப்பாக இந்த டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு தெளிவு வந்துடும். இப்போ நம்ம சர்ஜரி தானே முடிவு பண்ணிட்டோம், தண்டுவடத்தில் பண்ணக்கூடிய சர்ஜரி எல்லாம் சேஃப் தானா, இந்த கேள்வி தான் எல்லாருக்கும். நம்ம எங்கே விசாரித்தாலும் தண்டுவடத்தில் ஆப்ரேட் பண்ணால் கால் கை வராமல் போயிடும், ரொம்ப ரிஸ்க்கு, உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரியான நிறைய மித்ஸ் இருக்குது இது அரௌண்டு. ஸோ இப்போ இது உண்மையிலேயே இது சேஃபான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சாலையில் பிரயாணம் பண்ணுறோம், காரில் போயிட்டுருக்குறோம், ரோட் சைடு ஒரு போர்டு இருக்குது, வார்னிங் போர்டு, இந்த சாலை ரொம்ப குறுகலான சாலை, ரொம்ப ஆபத்தான வளைவு, இதில் இந்த இடம் அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய இடம் அப்படிலாம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த பாதையை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதில்ல. நம்ம அந்த பாதையில் போகும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணுங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் அது. அதே போல் தான் ஸ்பைனும். ஸோ ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அனுபவமாகவும் இருக்கிற மருத்துவரை அணுகி சர்ஜரி பண்ணிக்கிட்டோம்னா சர்ஜரிஸ் எல்லாம் சேஃப் தானாங்கிறத விட, இப்போ அந்த சர்ஜரியை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சர்ஜரியிலேருந்து வர நம்ம எதிர்பார்க்குற காம்ப்ளிகேஷனை விட மோசமாக தான் இருக்கும். ஸோ அப்போ சர்ஜரின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, நம்ம 2-3 டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம், ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம், எல்லாரும் சொல்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது, இதற்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சையை நல்ல மருத்துவரிடம் பார்த்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கொள்வது சிறப்பு. அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் சேஃபானது தான், பயப்பட வேண்டாங்க.